வணக்கம். இது மிக முக்கியமான பதிவு. இது வரைக்கும் எத்தனையோ விழியங்கள் இதை பற்றி நாங்கள் நிறையா வச்சுருக்குறோம். இது கடைசி விழியமாக இருக்கட்டும். மனித குலம், காம மிருக குலம், அதாவது உங்களை பொறுத்தவரை மனித குலம் அழியும் ஆபத்தை இந்த வையம் இப்போ கையில் எடுத்துருக்குறாங்க. எந்த காமத்தை இந்த காம மிருக மனித குலம் கொண்டாடியதோ, அந்த 9 கிரகக்காரர்கள் துணை கொண்டு, 27 நட்சத்திரக்காரர்கள் துணை கொண்டு, ராகு, கேது, சனி, செவ்வாய் இவர்களின் ஆட்டத்தால் ஆடிய, காமத்தால் பிறப்படுத்து காமத்துக்காகவே சுயநலமாக வாழ்ந்து செத்து போகும் காமுகர்கள், இயற்கையை அழித்து இயற்கை மதிக்க ஒண்ணாமல், இயற்கையை வணங்கி வழிநடக்காமல், ஏரி குளங்களை ஆக்கிரமித்து, ஏரி குளங்களை அழித்து, கண்மாய்களை அழித்து, பயிர் தொழில் செய்பவர்கள் இயற்கை விவசாயம் மாற்று விவசாயத்திற்கு செல்லாமல் ரசாயன உரங்களை பயன்படுத்தி இந்த மண்ணை கலங்கப்படுத்தி வாழ்பவர்கள் அத்துணை பேருக்கும் இந்த தமிழ் அகம் நாடு, ஆசிவகர்கள் நாடு அல்லாமல் உலகம் முழுக்க இந்த வையம் இது கையில் எடுத்திருக்கு. இந்த ராகுக்காரர், கேதுக்காரர், சனி கிரக மண்டலம் இவர்களின் துணை கொண்டுதான் இந்த உலகத்தில் உயிரினம் படைப்பு. ஒரு உயிரினம் காம இச்சை கொண்டு இன்னொரு உயிரினத்தை நாடும் அவலம், மிக மோசமான ஒரு மனநிலைக்கு செல்லும் அவலம், எல்லா வழித்துணை அத்துணைக்கும் காரணம் இந்த ஏக இறைவனாகிய காம சித்தனாகிய அந்த ஈஸ்வர பரம்பொருள் தான் எல்லாத்துக்கும். இப்போ அவங்களே முடிவெடுத்து தான் இனிமே வரும் காலகட்டங்களில் காமம் என்ற ஒரு நிலைக்கு யோசிக்க ஒண்ணாத அளவுக்கு காம மிருகங்கள், காம மனிதர்கள் தெரித்து ஓடும் காலம் மிக நெருக்கத்தில் வந்துடுச்சு. அதனால் இந்த நுண்குழாய் விழியங்கள், இந்த ப்ரெஸ்ஸு, இந்த மீடியாக்காரனுங்க எல்லாம் சும்மா தன்னுடைய ரேட்டிங்கை ஏற்றுறதுக்கு வேண்டி என்னென்னமோ பொய்யும் புரடும், என்னமோ தமிழ்நாடு அரசு என்னமோ முன்னெடுத்துருக்காங்களாம், என்னமோ ஆந்திரா மாரி தமிழ்நாடும் வந்துருமா அப்படின்ற டேய் உலகமே எடுத்த முடிவுடா. அட காமத்துக்காக வாழ்ந்து செத்து போகிறவனுங்களா, காமத்துக்காக வாழ்ந்து செத்து போகிறவனுங்கடா. இல்லை நீங்களாம் இயற்கை அழித்து வாழ்கிறவனுங்கடா, இயற்கை அழித்து வாழ்கிறவனுங்க. ஏரியில் போய் ஊட்ட கட்டி வச்சுருக்கான், குளக்கரையில் போய் ஊட்ட வச்சுருக்கான், குளத்தை அழித்து ஊட்ட வச்சுருக்கான், ஒரு குளத்தை ஒரு பெரிய ஏரி அழிச்சே விமான நிலையத்தை வச்சிருக்கிறான், பேருந்து நிலையத்தை வச்சிருக்கிறான். என்னத்தை வைக்கல சொல்லு பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஒரு ஏரி குளம் கம்மாயி, மாதரசம்பட்டினத்தில் 13,000 ஏக்கர் சதுப்பு நில பகுதியை சுத்தமாக அழிச்சிட்டான். இன்னைக்கு இருக்கிறது வெறும் 3,000 ஏக்கர் சதுப்பு நில பகுதி தான். என்டையர் உலகத்தில் இந்த வையம் ஒரு இடத்துலையும் தன்னுடைய இதயத்தை பலப்படுத்தி வச்சிருக்குமா. அதுதான் மாதரசம்பட்டினத்தில் பெருங்குடியிலேருந்து ஆரம்பித்து, வேளச்சேரியிலேருந்து ஆரம்பித்து சிறுசேரி நாவலூர் வரைக்கும் மொத்தம் 13,000 ஏக்கர் சதுப்பு நில பகுதி எல்லாத்தையும் அழிச்சிட்டானுங்க. அப்புறம் இவனுங்களை எப்படி காமத்தை, இந்த சனிக்கிரகக்காரர்கள், ராகுக்காரர்கள், கேதுக்காரர்கள், இவங்க 3 பேர் தான் எல்லாத்துக்கும் காரணம். காமத்தை கொண்டாடுபவர்கள், காம இச்சையை தூண்டுபவர்கள், காம இச்சையை தூண்டி ஒரு உயிரினத்தை, ஒரு உயிரின குலத்தை, ஒரு பூத மண் உடல் பிண்டத்தை இந்த வையத்திற்கு அறிமுகப்படுத்த செய்கிறவர்களே அவர்கள்தான். அப்படிப்பட்டவங்களே இன்றைக்கி அதுக்கு அழிக்கிறதுக்கு முன்னெடுத்து தயாராகிட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. இவருங்கெல்லாம் நீங்கள்லாம் காமத்துக்காக வாழ்கிறவன் என்னமோ, எவனே என்னமோ தமிழ்நாடு அரசான் எவனே என்னென்னமோ சொல்கிறானுங்க, என்னமோ முன்னெடுக்க போகிறாங்களாம், என்னமோ மனித குலத்தை உற்பத்தி பண்ண போகிறாங்களாம். அட காமத்துக்காக வாழ்ந்து சுயநலமாக செத்து போகிறவனுங்களா.